ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அங்காடி தெருவில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் மெயின் பிரான்ச் டி நகர்லேருந்து தான் இயரிங் கலெக்ஷன்ஸ் 2 to 4 கிராம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய கேஸ்டிங் டைப்பு, ஃபேன்சி டைப், ஸ்டோன் டைப்பு, ஹேங்கிங்கு அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது 1 to 2 கிராமில் இருக்கிற கலெக்ஷன்ஸு. இது எல்லாமே கேஸ்டிங் பேட்டர்னில் வந்து வருது. இதோட ப்ரைஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஒரு கிராம் காமிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த 1 கிராம் வந்து இன்றைக்கி கோல்டு ரேட்டு 7790 ரூபா, 8000 ரூபாய்க்கு 10 ரூபா கம்மி. ஸோ இன்ட்டு 1 வந்து போடுங்க. போட்டுட்டு உங்களுக்கு சில ஷாப்பில் 10%லேருந்து ஒரு 12-13%, அதுவும் சின்ன ஆர்னமெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 15% வரைக்கும் வேஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா ப்ளஸ் 3% மேண்டட்ரி ஜிஎஸ்டி. ஸோ 15 + 3 வந்து 18% வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். அதையும் அந்த கோல்டு ரேட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு கிராமோட ப்ரைஸ் கிடச்சிடும். அதே மாதிரி நம்ம ஸ்க்ரீனில் எவ்வளோ கிராம் காமிச்சிருக்கோமோ அதை வந்து நீங்கள் அந்த 7990 வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர அமௌண்ட்டுக்கு ஒரு 18% வந்து போட்டுக்கிட்டிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே கேஸ்டிங்கில் ஹேங்கிங்கும் இருக்குது. அந்த ஹேங்கிங்லாம் வந்து 2 கிராம், 3 கிராம், 4 கிராம் அந்த மாதிரி வந்து வருது. பட் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே 3 கிராம், 2 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து இருக்கிறது. ரெகுலர் யூஸ்க்கு, டெய்லி வியருக்கு இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ்டிங் டைப்பு நல்ல லைஃப் கொடுக்கும். இன்னொன்று உங்களுக்கு வந்து அதில் அழுக்கு ஆகாது. ஏன்னா அதில் மோல்டிங் டைப்பில் இருக்கிறதுனால ரொம்ப வந்து அழுக்கு சேராது, ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதோட ஷைனிங் வந்து குறையாது. ரெகுலர் யூஸ்க்கு வந்து போடுற மாதிரி இயரிங்ஸ் வந்து எது சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா ரிங் டைப்புமே ரெகுலர் யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லுமே அடைச்சா மாதிரி ஒரு பேட்டர்ன், ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரிங் மட்டும் வரா மாதிரி அப்படியே இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி கேஸ்டிங் டைப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல லைஃப் கொடுக்கும். இதில் சின்ன சின்ன ஜர்கான் ஸ்டோன்ஸ் மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த 2 கிராம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறது கோல்டோட வெயிட்டை மட்டும்தான். ஸ்டோனுக்கு பர் கேரட்டுக்கு ஒரு 500-400 அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஹேங்கிங்கில் இந்த டர்க்கி பேட்டர்னில் இருக்கிற கலெக்ஷனுக்கு மேட்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கிற இயரிங்ஸ் தான். இது வந்து ஒரு கோன் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஜிமிக்கி, ப்ளஸ் வந்து டியூப் ஃபிஷ்ஷோட ஷேப்பில் இருக்கிற மாதிரிலாம் கூட சில கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து வேஸ்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். இன்னொன்று கல்யாண் ஜுவல்லர்ஸில் வந்து வேஸ்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அங்கே போய் நேரில் போய் பேசுகிறப்ப உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேஸ்டேஜில் பெஸ்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. நிறைய பேர் ஒரு வீடியோ போடுறப்ப வேஸ்டேஜ் வந்து கேட்குறீங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வேஸ்டேஜ் மாறி இருக்கும். அதனால நம்ம வந்து வேஸ்டேஜ் வந்து காமிக்கிறது கிடையாது. இந்த ஹேங்கிங் டைப் ஜிம்காலாம் வந்து பார்த்திங்கன்னா 4 கிராம், 4.5 கிராமுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதிலே வந்து ஒரு கோன் மாதிரி வர ஜிம்கா, அதில் வந்து ஒரு சின்ன சின்ன செயின்ஸ் வந்து ஹேங்கிங் கொடுத்தா மாதிரி. இதெல்லாம் வந்து ரெகுலர் யூஸ்க்கு எனக்கு பெரிய பெரிய இயரிங் போட பிடிக்கும். ஆனால் காதோட ஓட்டை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, பட் போட்டுக்க முடியல அப்படியெல்லாம் சொல்கிறவங்களுக்கு இந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப செட் ஆகும், நல்லாயிருக்கும். இது ஒரு ஓவல் ஷேப்பில் சான்பாலி கலெக்ஷன் மாதிரி இருக்கிறது. இந்த ஃப்ளவர் டிசைனில் கம்பி வச்சா மாதிரி அதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுமே வந்து போட்டுக்கலாம். அந்த சான்பாலிலே ரொம்ப ஃபேஷனாக இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த செயின் இயரிங்ஸு இது ரெகுலர் யூஸ்க்கு சூப்பராக லைஃப் வந்து கொடுக்கும். அந்த செயின்ஸ் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு சின்ன இயரிங் போட்டால் மாதிரியும் ஒரு ஃபீல் வந்து இருக்காது. இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. 2 செயின் இருக்கிற மாதிரி, 3 செயின் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் 2 கிராமுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொஞ்சம் பார்வையாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது நல்ல லாங்காக வந்து போடணுங்கிறவங்களுக்கு ஒரு 4 கிராமில் இந்த மாதிரி பெரிய பெரிய இயரிங்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 3 to 4 கிராம் வந்து வருது. ஸோ இது ஃபுல்லுமே ஸ்டோன் வச்சா மாதிரி வேணும் அப்படின்னாலுமே அந்த கலெக்ஷன் இருக்குது.
இதுக்கும் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்யாண் ஜுவல்லர்ஸ்லேருந்து நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் கல்யாண் ஜுவல்லர்ஸ்னு ஒரு டேப் இருக்கும், அதை டேப் பண்ணிங்கன்னா டப்புன்னு இது வரைக்கும் நம்ம என்ன கலெக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்கோமோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் குரோம்பேட்டோட கலெக்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு டி நகர் மெயின் பிரான்ச்சு 2 பிரான்ச் இருக்குது. அதாவது பச்சையப்பா பக்கத்தில் வந்து ஒரு கல்யாண் இருக்கும். அந்த 2த்தில் இருக்கிற கலெக்ஷனுமே வந்து அந்த டேப்குள்ளே நீங்கள் செக் பண்ணுறப்ப கிடைக்கும். 1 or 2 கலெக்ஷன்ஸ் மட்டும் 5 கிராம் அந்த மாதிரி வந்து வருது. ஸோ இது செயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 செயின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற கலெக்ஷன் கேஸ்டிங் பேட்டர்னில். அந்த செயினோட பாட்டமில் ஸ்டோன் வச்சா மாதிரியுமே கலெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் பட்டன் கூட போட தேவை கிடையாது. ஏன்னா அதில் ஸ்க்ரூ ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்கும், போடுறப்பவே நல்லா கச்சின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏடி ஸ்டோன்ஸ் வச்சா மாதிரி இருக்குது, ப்ளஸ் வந்து 2 செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எனக்கு ஸ்டோன்ஸ் வச்சா மாதிரி வேணும்னா பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் வச்சா மாதிரி ஸ்டட்டு மட்டும் இருக்குது. ஸோ அந்த ஸ்டட்டே கொஞ்சம் பெருசாக அழகாக ரெகுலர் யூஸ்க்கு போடுற மாதிரி இருக்குது. இதுக்கு நீங்கள் ஸ்டோன் வச்ச ஜிம்காஸ் கூட வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இந்த கேஸ்டிங் டைப்பில் வர ஸ்டோன் இயரிங்ஸ்க்கு வந்து ஸ்டட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டோன் இல்லாமல் இருக்கிற ஜிமிக்கியுமே வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கிட்ஸுக்கு கூட ஒரு காலேஜ் போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம், அவங்க விரும்புனாங்கன்னா. ஏன்னா யாரும் இப்போ வந்து கோல்டு வந்து போட மாட்டுறாங்க. பட் அந்த மாதிரி சொல்கிறேன், நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு போட்டுக்கணும், எனக்கு ஸ்டட்டு மட்டும் போதும், ஹேங்கிங்ஸ் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பெரிய பெரிய கலெக்ஷன்ஸ் வந்து 3 கிராமுக்கே வந்து இருக்குது கல்யாணில். அதெல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வஸ்திக் மாதிரி டிசைனு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒரு கியூபிக் சர்க்கான் ஸ்டோன்ஸ் மாதிரி கூட வந்து சில கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்டட்டுலேயே கீழே ஒரு சின்ன ட்ராப்பு தனியாக இல்லாமல் அதிலே அட்டாச் பண்ண மாதிரி இருக்கிற கலெக்ஷன், ஒரு லீஃப் மாதிரி இருக்கிற கலெக்ஷன், இதெல்லாம் வந்து 3 கிராம் அந்த மாதிரி வந்து வருது. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் இந்த செயின் வச்சா மாதிரி இருக்கிற இந்த கலெக்ஷன் தான். இதில் தாமரை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. 3 செயின் ஹேங்கிங்கு, 2 செயின் ஹேங்கிங்கு, 1 செயின் ஹேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயுமே நிறைய கலெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு 3 கிராமுக்கே ரொம்ப பார்வையாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் போயிடலாம், ட்ரெண்டியாக இல்லாமல். ஏன்னா கேஸ்டிங் வந்து கொஞ்சம் சாலிடாக இருக்கும், அதனால் ஓரளவுக்கு வெயிட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நல்ல ஃபேஷனாக அழகாக அந்த கேஸ்டிங் பேட்டர்ன்லேயே வந்து ஸ்டோன்ஸ் வச்சா மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸு, மல்டி கலர் ஸ்டோன்ஸு, ஹேங்கிங்ஸு, ட்ரா அப்படின்னு ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸு, ரொம்ப நியூலி அரைவல். இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது அக்கேஷனாக கூட வந்து போட்டு விடலாம், அவ்வளோ அழகாக இருந்தது. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட சேனலில் என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் வந்து வேணும், எந்த ஷாப்லேருந்து வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.